இப்போ தான் நம்ம கடைக்கு வேதாரண்யத்துலேருந்து கொடுவா வந்ததுங்க. இது ஒரிஜினல் கடல் கொடுவா, மொரட்டு கொடுவா, சும்மா பாக்ஸு பெருசுக்கு எப்படி இருக்குது பாருங்கங்க. இதெல்லாம் போன்லெஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. குழம்பு வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது எல்லாமே சின்ன கொடுவா, எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. நீங்கள் எந்த சைஸ் வேணால் வாங்கிக்கலாம். கொடுவாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக போக போக தாங்க ருசி. கொடுவாவும் வஞ்சரமுங்க. காலா நீங்கள் என்ன சைஸ் வேணால் வாங்கிக்கலாம். அடுத்தது இறாலுங்க. சின்ன இறால், வெள்ளை இறால், கடல் இறால், அதில் எசனும் கொஞ்சம் கலந்து கிடக்கு, கலந்தான் இருக்குது. இது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சாப்பிட்டதுனால சொல்கிறேன். இதோட முருங்கைக்காய், பீக்கங்காய், உருளைக்கிழங்கு எல்லா காயும் வெட்டி போட்டு நல்லா புள்ளிப்பூ உரப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்கும். இறால் மட்டும் இல்லைங்க, அதில் போடுற காயும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த இறாலோட ருசியெல்லாம் அது குடிச்சிட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது நண்டுங்க. இப்போ தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண் நண்டு அதிகம் இல்லை, இன்னைக்கு கம்மி தான். பெண் நண்டு தான் அதிகம். இந்த நண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த மலைக்கு இந்த நண்டு அவ்வளோ இதமாக இருக்குங்க நம்மளுக்கு. அடுத்தது வெள்ளைக்கிழங்கா. இன்றைக்கி எல்லாமே நல்ல சைஸான வெள்ளைக்கிழங்காங்க. அப்படியே மின்னுது பாருங்கங்க, சில்வர் மாதிரி. அது கண்ணை பாருங்க, சும்மா பளீர்னு இருக்குது பாருங்கங்க. இந்த மீனை குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளைக்கிழங்கா குழம்பு நிகரே வேறு எதுவும் இல்லைங்க. அடுத்தது சங்கராங்க. சும்மா சங்கராலாம் அப்படியே லைட் பிங்காக எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கங்க. இதுவும் நீங்கள் பீஸும் போடலாம், முழுசாகவும் போடலாம். குழம்பு வச்சோம்னாலும் சரி, வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி. வறுக்கும் போது தோசைக்கல்லில் ஒட்டுதுங்கிறீங்க, தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது வெலை மீன். இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாம் தூண்டில் வெலை மீன். அப்படியே பலன்னு இருக்குது பாருங்கங்க. ஒரு மீனுக்கு கண், அதோட ஸ்கின்னை பார்த்தாலே தெரியும் அதோட ஃப்ரெஷ்னஸ்ஸு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கங்க. இதை நீங்கள் குழம்பு வச்சிங்கனாலும் சரி, பொரித்து சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுவும் முள்ளே இல்லாத மீன், நடுமுள் மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வலை மீனை விட தூண்டில் மீன் எப்பொழுதுமே ஒரு தனி ருசி தாங்க. இந்த பாறை பேர், நாங்கள் வச்ச பேர் பன்னு பாருங்கள். ஏன்ட்டா அதோட ஃப்ளெஷ்ஷு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி.